பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாக. கர்த்தர் நல்லவர், இந்நாள் வரையிலே நம்மளை கண்மணி போல பாதுகாத்து தாங்கி தேற்றி அற்புதமும் அதிசயமா வேலை நடத்தி வந்தால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த வேளையிலும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நல்லா கவனிங்க. என்னன்னு தெரியல, நான் என்ன ஸ்டெப் எடுத்தாலுமே அது கரெக்டா என்னால பண்ணி முடிக்கவே முடியல. உதாரணத்துக்கு எனக்கு குடும்ப விஷயமா இருக்கட்டும், என்னுடைய தொழில் காரியமா இருக்கட்டும், இல்ல ஊழிய பகுதியா இருக்கட்டும், நான் ஏதோ ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறேன். சில சமயம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன், அதுக்கு மேல ஃபர்தரா என்னால போக முடியல. என்னால தொடர்ந்து கன்சிஸ்டன்டா எதையுமே தொடர்ச்சியா நல்லா பண்ண முடியலன்னு சொல்லி கொண்டிருக்கிற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கான வார்த்தை நல்லா கவனிங்க. அநேக நேரத்துல நமக்குன்னு ஒரு வழிகளை வச்சிருப்போம். அந்த வழிகளை நமக்கு இஷ்டமானபடி நம்ம செயல்பட ஆரம்பிப்போம். சோ என்ன திட்டத்தை வழிக நம்ம ரூட்டை போட்டு வச்சிருக்கோமோ அதன்படி செய்வோம். சில நேரங்கள்ல நண்பர்கள், நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ் சொல்றத அப்படியே நம்ம பின்பற்றுவோம். நம்ம ஏன் அப்படி பின்பற்றுவோம்னா, இவங்க சொல்ற வழி எனக்கு சரியா இருக்கும்னு நம்பி நம்ம செய்வோம். சில சமயம் சுயமா நம்ம மேலேயே ஒரு நம்பிக்கை வச்சுட்டு இந்த வழியின்படி நம்ம செஞ்சா நம்ம இதை கரெக்டா பண்ணி முடிக்கலாம்னு நினைப்போம். ஆனா அந்த பாதை எப்பவுமே சரியா இருக்கிறது இல்ல. சோ அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஒரு காரியத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம், அதுல கன்சிஸ்டன்டா நல்லா பண்ணி நல்ல ஒரு முடிவு அதுல நம்ம பார்க்கணும்னா நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? ஒரு வார்த்தை உங்க முன்னாடி கொண்டு வர விரும்புகிறேன். சங்கீதம் 37:5. நம்ம வழிகள் எல்லாம் யாருக்கு ஒப்புவிக்கணும்? கர்த்தருக்கு ஒப்புவிக்கணும். ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இருக்கணும். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அப்போ நம்ம இனி என்ன செய்ய போறோம்னா, நம்ம வழிகள்லாம், நம்ம யோசனையா இருக்கட்டும், வழிகளா இருக்கட்டும், என்னென்ன ரூட் நம்ம போட்டு வச்சிருக்கிறோமோ, அது குடும்பத்தை குறித்தா இருக்கலாம், வேலையை குறித்தா இருக்கலாம், இல்ல பிசினஸை குறிச்சா இருக்கலாம், இன்னும் குறிப்பா சொல்லணும்னா மினிஸ்ட்ரியை குறிச்சா கூட இருக்கலாம், என்ன தனிப்பட்ட உங்க பிள்ளைங்களை குறித்தா இருக்கலாம், இல்ல பெற்றோர்களை குறித்தா இருக்கலாம், ஏதோ ஆகிலும் இருக்கலாம், ஏன் உங்களை குறித்தா கூட இருக்கலாம். எல்லாத்தையுமே கர்த்தரிடத்துல ஒப்புவித்துருங்க. ஒப்புவித்துட்டு அவர் மேல் நம்பிக்கையா இருந்து சும்மா இருக்க கூடாது. ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம அவருடைய பலத்தை கொண்டு அவர் மேல் நம்பிக்கை வச்சு எடுத்து வைக்கணும். நம்ம மேல நம்பிக்கை வச்சு இல்ல. எடுத்து வைக்கும்போது என்ன ஆகும்? காரியங்களை கர்த்தர் வாக்கிய பண்றதை பார்க்க முடியும். அதை பண்ணி பாருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.